உன்னோடது ஒரு வீடியோ இன்னைக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க, சொம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்ல. திருப்பியும் பாத்தீங்கன்னா மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ விஜய் டிவியில் இருக்க எல்லாருமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அணி திரண்டு இருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக யார் மேலே தப்பு இருக்கு கரெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியாச்சு என்ன மேட்டர்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ அணி திரண்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்க எல்லாருமே மாகாபால இருந்து டிஜே பிளாக்ல இருந்து குரேஷி சுனிதா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஜய் டிவியில் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணல. எப்படி மணிமேகலை இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பிரியங்கா நேமை மென்ஷன் பண்ணாமல் பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் குரேஷியோட நேமை மென்ஷன் பண்ணாமல் அந்த சொம்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பேசு பொருளாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டீம், அதாவது பிரியங்கா சைடில் இருக்காங்களே, இந்த டீம் எல்லாமே இப்போ கிளியராக மணிமேகலைக்கு அகெயின்ஸ்டாக திரும்பிட்டாங்க. ஆக்சுவலாக மணிமேகலை பிரியங்காவை மட்டும் இப்போ பகச்சிக்கல, விஜய் டிவியில் இருக்க எல்லாருமே பகச்சிக்கிட்டாங்க அப்படின்றதான் இதுல இருந்து கிளீனாக தெரியுதுங்க. சீரியஸ்லி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மொத்த பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பிரியங்காவோட சப்போர்ட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மணிமேகலைக்கு நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக பிரச்சனை எங்கே வந்ததுன்னா பிரியங்காவை நிறைய பேர் அவங்க பர்சனல் லைஃபை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரியங்காவோட பர்சனல் லைஃப் எடுத்து பேச ஆரம்பிச்சதுனால இப்போ விஜய் டிவியில் இருக்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக டாபிக் இப்போ எங்கேருந்து எங்கே போயிடுச்சுன்னா பிரியங்கா டாமினேட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இங்கே பிரச்சனை. இப்போ அதுலேருந்து பிரியங்காவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அவங்க பர்சனல் லைஃபே இப்போ எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இதுக்கப்புறமும் நான் அமைதியாக இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கலைய இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனிவேஸ் இப்போ மணிமேகலை இந்த பக்கம் இருக்காங்க, மணிமேகலை அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரேஷிக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒரு சொம்பெல்லாம் தூக்கி போட்டு சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு மாகாபாலாம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி டிஜே பிளாக் எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி மணிமேகலை அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாமே போட்டிருக்காங்க. மணிமேகலையோட பேரை மென்ஷன் பண்ணாமல் மணிமேகலை எப்படி பண்ணாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் இங்கே பேசுகிறாங்க, பிரியங்கா மட்டும் ஏன்டா பேசல அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா ஏதோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தான். எந்த அக்கானா வனிதா அக்கா தான் ஆக்சுவலாக பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வனிதா அக்கா கிட்ட நியூஸ் சேனல்ஸ்லேருந்து போய் கேட்குறாங்க இந்த மாதிரி பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வனிதா அக்கா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மணிமேகலையே எனக்கு தெரியும், அதே மாதிரி பிரியங்காவும் தெரியும், ரெண்டு பேருமே நல்ல கேரக்டர் நல்ல ஆங்கர் தான். பிரியங்கா வந்து டாமினேட் பண்ணதே அவங்க சொல்றாங்க. நான் இருக்க வரைக்கும் பிரியங்கா அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, அப்படிப்பட்ட பொண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி வனிதாக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன் பிரியங்கா சைடில். ஏன்னா பிரியங்காவோட பர்சனல் லைஃப் எடுத்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அது ரொம்பவே தப்பான விஷயம். அதே மாதிரி மணிமேகலை வந்து இந்த சொம்பெல்லாம் தூக்கி போட்டு இன்னொருத்தவங்க இன்சல்ட் பண்றது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி வனிதாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் என்ன சப்போர்ட் பண்றாங்கன்னா வனிதாக்கா குரேஷி மட்டும் வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி பேசிட்டு வீடியோவில் வந்து ஒரு மாதிரி பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினா காண்டாவாதா, அதனால தான் மணிமேகலை வந்து சொம்புன்னு சொல்லிட்டு அவங்களை கலாச்சி தள்ளாங்க. ஸோ இதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் வனிதாக்கா பேசுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இவங்க சொன்ன மாதிரி அவங்க சொம்புன்னு எல்லாரையும் அசிங்கப்படுத்துறாங்க, பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் சொம்புன்னு அசிங்கப்படுத்துறாங்க, இது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வனிதாக்காக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்துக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், மணிமேகலை பிரியங்கா ரெண்டு லேடிஸ்க்கு நடுவில் ஒரு சண்டை, அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் ஆக்சுவலாக போயிட்டு அவங்க மைக்கு அவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே போயிட்டு பிரியங்கா மணிமேகலை சண்டை பற்றி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நியூஸ் சேனல்ஸே கீழே இறங்கிடுச்சா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலி யூடியூபர்ஸ் பேசுறதுலாம் சாதாரண விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எது எப்படி இருந்தாலும் இப்போ மணிமேகலை பிரியங்காவோட சண்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு கிளீனாக தெரியுது. ஏன்னா இவங்க சொம்புன்னு சொல்லிட்டு கலாசினாங்களே ஆக்சுவலாக மணிமேகலையும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கிரிப்ட் வச்சு மொத்த பேரையும் கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்தாங்க பிரியங்காவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமகாண்டாயிட்டு இருக்காங்க. அதாவது பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணால் எங்களை சொம்புன்னு சொல்லுவியா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக ஒரு பக்கம் நியாயமாக விஷயம் பார்த்தா சப்போர்ட் பண்ணால் சொம்புன்னு தானே சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எது எப்படி இருந்தாலுமே மணிமேகலையோட சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்றோம். ஆனால் சில பேர் வந்து பிரியங்காவோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறாங்க, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மணிமேகலை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு வீடியோ போடும்போது அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் குட். பண்ண தப்பு என்ன அப்படிங்கறத பத்தி பேசலாம். பட் அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவா அந்த கேரக்டருக்குள்ள நுழைஞ்சு கேரக்டர் அசாசினேட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம். இதை வந்து மணிமேகலையோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு என்ன சொல்றாங்கன்னா மணிமேகலை அந்த மாதிரி யாரையும் பேசுங்கன்னு சொல்லல. அவங்க சொன்னது வந்து என்ன வந்து இந்த மாதிரி டாமினேட் பண்ணாங்க, அதனால ஷோல வெளியே வந்தேன்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி வந்து மணிமேகலை யாரையும் ட்விஸ்ட் பண்ணி அவங்க பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசுங்க, அவங்கள வந்து அசிங்கப்படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் மணிமேகலை யார்கிட்டையும் சொல்லல. ஸோ அது சில பேர் கீழ்த்தனமா புத்தி வச்சிருக்கவங்க அந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மணிமேகலோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து டேக் பண்ணிட்டு இருக்காங்க. வனிதாக்கா வந்து பிரியங்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது பிரியங்கா ரொம்பவே கஷ்டப்பட்டு கதறி அழுதாங்க அப்படின்ற மாதிரி வனிதாக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அது சொல்லும் போது அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து பேசுனது வந்து அவங்களுக்கு ரொம்ப
அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு க்ளீனாக தெரியுது. நான் லாஸ்ட் 2 வீடியோஸ் போடும்போதும் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ரொம்பவே கேவலமான விஷயம்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நானும் பார்த்துருந்தேங்க. ஆக்சுவலாக அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து நீ டாமினேட் பண்ணதுனால தான் உன் புருஷன் வந்து உங்க கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை சப்போர்ட் பண்ணுறோன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது க்ளீனாக தெரியுது. ஏன்னா வனிதாக்கா பேசும்போது ஆக்சுவலாக அவங்க உண்மையிலே பேசின மாதிரி தான் இருக்குது ஃபோன் பண்ணி. ஏன்னா அவங்க சொன்ன ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக சிம்பிள் மேட்டர் என்னன்னா 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குது. ஆக்சுவலாக பிரியங்காவுக்கு வந்து நான் பெரிய ஆங்கர், என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற ஈகோ பிரியங்காவுக்கு. அதே மாதிரி மணிமேகலைக்கு நானும் ஒரு ஆங்கர் தான், என்னை ஆங்கராக கொஞ்சமாவது மதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது. ஸோ என்னை ஆங்கராகவே மதிக்காம நீ பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஈகோ இவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் இவங்க 2 பேருக்குள்ளும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிளாஷ் வந்திருக்கு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான். ஸோ விஜய் டிவி ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அதை ஸ்டாப் பண்ணாமல் அது இவ்வளோ பெருசாக வளர விட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட் வந்து ரொம்ப தள்ளி போனதுக்கு இது முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்ததுல. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 வந்து ஷோ வந்து லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த சீசன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுதா இல்லை சப்பையாக போயிடும் தோணுதா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்னும் பெருசாக போகும்னு நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். கருத்து கமெண்ட்ல போடுங்க. பை பை.